வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. பேசுறது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே. தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாட்சி. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்து மகிழ்வோம். நல்லதொரு தவத்தை நமக்கு தொடங்கி வைத்த பேராசிரியர் வனஜாமா அவர்களுக்கும், தொகுப்பாளர் உஷாராணி அம்மா அவர்களுக்கும், அறிமுக உரையாற்றிய கலாவதி அம்மா அவர்களுக்கும், இந்த சிறப்பு அகத்தாய்வு பயிற்சியிலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இடி மின்னலுடன் இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கிறேன். அநேகமாக உங்க வீட்டை சுற்றியும் சென்னையில நிறைய இடத்துல மழை பெய்து கொண்டிருக்கும். இந்த இயற்கை சூழல்ல நாம விடாது ஆன்மீகத்துக்கு மட்டும் ஓய்வே கிடையாது. சோர்வில்லாமல் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில நாம் தொடர்ந்து அகத்தாய்வு சிறப்பு சிந்தனைகளை பார்த்து கொண்டே வர்றோம். அதுல இந்த 3ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சி என்ற ஒரு பாடத்திட்டம், ஒவ்வொரு அகத்தாய்வு ஒரு பாடத்திட்டமாக வேதாத்திரி மகரிஷி நம்ம குருநாதர் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். மகரிஷி உருவாக்கிய அந்த பாடத்திட்டத்தை ஆன்மீக சிந்தனைகளை அருள் தந்தையினுடைய கருத்தோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆன்மீகம் மிகப்பெரிய கடல் போன்று இருந்தாலும் அதுல வாழையடி வாழையாக பல மகான்கள் பல கருத்துக்களை சேர்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல மகரிஷியுடைய கருத்தை சேர்த்து நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்னவர்களுடைய கருத்தோடு மகரிஷியுடைய கருத்தையும் சேர்த்து கொண்டு பார்க்கும் பொழுது இன்னும் எளிமையாக நமக்கு இந்த சிந்தனை விளங்க ஆரம்பிக்கும். அந்த விளக்கம் உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்க வேண்டும். அது இறையர்களும் குருவர்களும் பூரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி குருவின் ஆசியோடு இந்த சிந்தனைகளை நாம் தொடங்குகிறோம். எனக்கு ஒரு 3 தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவே தெய்வம், கர்மயோகம், ஒழுக்க பண்பாடுகள் என்ற தலைப்புகளை அதுல நம்ம ஒவ்வொரு தலைப்பா பார்க்க போறோம். அறிவே தெய்வம், அதாவது தெய்வம் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது தெய்வம் ஒன்றா பலவா என்ற கேள்விகள் இருக்கிறது. எது தெய்வம் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது. அது தெய்வம் அரூபமா ரூபமா? அந்த தெய்வம் எவ்வாறு எல்லாவற்றையும் படைத்தது? தெய்வம்தான் படைத்தது என்றால் அது எவ்வாறு படைத்தது? அந்த தெய்வத்தினுடைய சக்திகள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது? அந்த தெய்வத்தை மனிதன் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த வகையில பல சிந்தனைகளை நம்முடைய முன்னோர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு சிந்தித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு தத்துவத்தை பார்த்து விட்டோம் என்றால் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கிடைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு அறிவே தெய்வம் என்ற ஒரு சிந்தனை இப்ப நம்ம பார்க்கணும். எந்த ஒன்றை உணர்ந்து தெளிவு பெற்றால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ அந்த ஒன்றே அறிவு. மனித வாழ்க்கை, மனிதன் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறான் என்றால் இப்ப நாம எல்லாத்தையும் உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளாக ஒரு அறிவுன்னு ஒரு இயக்கம் இருப்பதால் தான் இதெல்லாம் நடக்கிறது. அந்த அறிவுங்கிற இயக்கம் எப்படிப்பட்டது, எங்கிருந்து வந்தது, அது எவ்வாறு இயங்கிக் கொண்டு இருக்கிறது? அப்ப அறிவு என்பது என்ன என்றால் எந்த பொருளிலும், எந்த உயிரிடத்திலும், எந்த மனிதரிடத்திலும், எந்த இயக்கத்திலும் ஒரு இயக்க ஒழுங்காக இருப்பதே அறிவு என்பதை வேதாத்திரிய ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
வேதாத்திரிய விளக்கம் அறிவுக்கு எந்த பொருளிடத்திலும், எந்த இயக்கத்திலும், எந்த உயிரிடத்திலும், எந்த ஒரு இயக்கத்திலும் ஒரு சீர்மையோடு இயங்கிக் கொண்டிருப்பது அறிவு. அந்த அந்த வகையில பார்க்கும்போது இந்த பிரபஞ்சமே ஒரு இயக்கத்தில் இருக்கிறது. ஜட பொருள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, உயிரினங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, கோள்கள், நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, மனிதர்கள் இயக்கத்திலேயே இருக்கிறார்கள். இந்த இயக்கம் முழுவதும் ஒரு அறிவு என்பது அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எல்லாவற்றிலும் இருப்பது நமக்குள்ளாகவும் இருக்கும் அல்லவா? அப்ப நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மறைபொருட்கள் 3 மறைபொருட்கள்: உயிர், மனம், தெய்வம். உயிர், மனம், தெய்வம் என்ற 3 மறைபொருட்கள். இந்த உயிர் ஒரு அரூபமானது, மனம் என்பது அரூபமான பொருள், தெய்வம் என்பதும் அரூபமாக இருக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாத இவைகள் எல்லாம் மறைபொருட்கள் என்று சொல்லப்படுகிறது. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, தெய்வம், உயிர், ஜீவகாந்தம், திரு நடனம், மறைபொருள், தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. மனித வாழ்க்கையில மனிதர்கள் இதை கண்ணால் பார்க்க முடியாததுனால இதை விளங்கிக் கொள்ள முடியாமல் திகைத்து நிற்கிறார்கள். யாராவது விளக்கம் பெற்றவர்கள் சொன்னாலும் புரிஞ்ச மாதிரி இருக்குது, அப்புறம் புரியாத மாதிரி போயிடுது. கொஞ்ச நேரம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, அப்புறம் அதை பத்தி புரிஞ்சுக்க முடியாத ஒரு திகைப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே மறைபொருள் 3 மறைபொருள். ஒன்று இறைவெளி, அது ஆதி எனும் பரம்பொருள் மூலப்பொருளாக இருக்கிறது. அதுதான் ஆதியில் இருந்தது. அதிலிருந்து தோன்றி வந்தது உயிர், அணு என்ற உயிர். எழுச்சி பெற்று மலர்ச்சி பெற்று வந்தது உயிர் என்ற சக்தி. இறைவழி ஒரு சக்தி, அதிலிருந்து எழுச்சி பெற்று வருகிறது இன்னொரு சக்தி, அதிலிருந்து இன்னொரு சக்தி உருவாகி வருகிறது, அது காந்த சக்தி. அப்ப அந்த இறைநிலையிலிருந்து தோன்றியது விண் என்ற ஆற்றல். அந்த விண்கள் கூடிய அந்த விண்களிலிருந்து தோன்றி வரக்கூடிய அலை காந்த அலை. அந்த இறைநிலையும் அந்த உயிர் ஆற்றலும் இணைந்து இணைந்து உருவாகக்கூடிய சக்தி தான் காந்தம். இந்த 3 முப்பெரும் மறைபொருட்களாக இருக்கிறது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்ப இறை என்பது அது சுத்த வெளியாக எல்லையற்றதாக இருக்கிறது. அந்த சுத்த வெளியினுடைய தன்மை என்ன? அந்த சுத்த வெளி என்பதை எப்படி முதல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்று காணும் நாம் அனைத்து பொருட்களையும், காணும் பொருட்கள் அனைத்தையும் கழித்து விட்டோம் என்றால், இந்த உலகத்தில் இருந்து அனைத்தையும் எடுத்து விடுங்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசி 84 லட்சம் ஜீவராசிகளையும் கழித்து விடுங்கள். அதுல காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஒரு மண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துங்க. நீர் எடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க. வெறும் மண்ணாலான உருண்டை இந்த பூமி. இந்த பூமியவே எடுத்துருங்க, சந்திரனை எடுத்துருங்க, சூரியனை எடுத்துருங்க, நட்சத்திரங்கள் எல்லாம் எடுத்துருங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் எந்த காட்சியும் இல்லை, எந்த காட்சியும் கிடையாது, எந்த பொருளும் இல்லை, எந்த உருவமும் இல்லை. இதுதான் சுத்த வெளி. இது ஏதாவது ஒரு எல்லை உடையதா? எல்லை கிடையாது, இது எல்லையற்றதாக இருக்கிறது. இதிலிருந்துதான் அனைத்தும் தோன்றி வந்திருக்கு. அந்த மூலப்பொருள் இருந்தால் அனைத்தும் தோன்றி வந்திருக்கு என்பதை ஆன்மீக பெரியவர்கள் தனது அறிவால் அவர்கள் உணர்ந்து ஓதியதைத்தான் நமது அருள் தந்தை அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். அந்த மூலப்பொருள், அந்த சுத்தவெளி என்பது 4 தன்மைகளை கொண்டது: வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அதிலிருந்து அந்த 4 தன்மைகளை உடைய அந்த சுத்த வெளியிலிருந்து 3 தன்மாற்றங்கள், அந்த தன்மாற்றத்தினுடைய வளர்ச்சியில தான் இயல்பூக்கமாக கூடுதலரமாக 3 திறன்கள், அதனுடைய திறன், அதனுடைய ஆக்க சக்தி பல்வேறு நிலைகள்ல பல்கி பெருகி 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 அதுல உள்ளடங்கி இருந்தது, மலர்ந்தது, பல்வேறு தோற்றங்களாக வருகிறது. அந்த தோற்றங்கள் தன்னையே பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டு வருகிறது. தன்மாற்றம், அந்த இறைநிலையே தன்மாற்றத்தில் பல உருவங்களை படைத்துக் கொண்டே வருகிறது. வரும் பொழுது
தனது அறிவையும் ஆற்றலையும் வைத்துக்கொண்டு இயல்பூக்க அறிவோடு எந்தெந்த இடத்தில் எப்படி எப்படி அந்த இயக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சரியாக செய்து கொண்டே வருகிறது. அதான் கூறுதல் அறம். செயலுக்கேற்ற விளைவாக அங்கே ஒரு கூறுதல் அறம் போல இந்த ஆதியில் இருக்கக்கூடிய ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு 8 வரியில மகரிஷி அப்படி சுருக்கமா கொடுத்துட்டாங்க. அதுதான் கிரேட்னஸ், மகரிஷியுடைய கிரேட்னஸ், மகரிஷியுடைய பெருமை. நம் குருவினுடைய பெருமை என்னவென்றால், மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் ஒன்று கூட விடுபட்டு விடாமல் அப்படியே சுருக்கி 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 அந்த தத்துவத்தை மிக மிக சுருக்கி நமக்கு விளக்குகிறார். ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தோம் என்றால் அனைத்து விஷயத்தையும் அதற்குள் மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். அந்த இறைநிலையிலிருந்து தோன்றி கடைசியா வந்தது ஆதி, அது தொடக்கம் மனிதன் முடிவு, ஆதி தொடக்கம் மனித மனம் முடிவு, ஆதி மனிதன், அது பேரறிவு, இது சிற்றறிவு. அங்கே இருக்கக்கூடிய சக்தி தான் இங்கேயும் வந்திருக்குது. இடையில பல தோற்றங்களாக மாறி மாறி வந்திருக்கின்றன. எப்படி வந்தன? தன்மாற்றம், இயல்புக்கும் கூறுதல் அறம். அந்த 4 தன்மைகள் வற்றா இருப்பாக அதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது மிகப்பெரிய சக்தி உடையது, அது மிகப்பெரிய அறிவு உடையது. அது காலம் என்ற ஒன்றை தன்னகத்தை வைத்துக் கொண்டு அனைத்துக்கும் காலத்தை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்துக்கு அதிபதியாக அந்த இறைநிலை இருக்கிறது. அதிலிருந்துதான் அனைத்து சக்திகளும் தோன்றுகின்றன. முதலாவதாக தோன்றியது விண் என்ற உயிர் சக்தி. அந்த இறைநிலை தன்மாற்றம் பெற்று விண் என்ற சக்தியாக மாற்றம் பெற்று வருகிறது. அது பொருட்கள், ஜட பொருட்களுக்குள்ளாகவும் அதே அந்த விண் சக்தி இருக்கலாம். ஆனால் உயிரினங்களுக்குள்ளார வரும் பொழுது உணர்தல் என்று சிறப்பு பெறுகிறது. சரி, அந்த விண் என்ற உயிர் சக்தியை நம்மளுடைய புலன்களால் பார்க்க முடியுமா என்றால் பார்த்து விட முடியாது. உயிரை கண்ணால் பார்த்து விட முடியாது. நம் புலன்களுக்கு, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட 5 புலன்களுக்கு அந்த புலன் அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது. அதுதான் மறைபொருள். அப்ப ஏதோ ஒரு வேறு ஒரு அறிவின் திறன் கொண்டு இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 5 புலன் அறிவுக்கு எட்டாத விஷயம் 6வது அறிவுக்கு எட்டுகிறது என்று அந்த 6வது அறிவினுடைய சிறப்பை இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இறைநிலை உயிராகிறது. அதற்கு அடுத்தது அதனுடைய வெளிப்பாடு காந்தம் என்ற ஒரு விளக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பேராற்றலாக உருவாகிறது. அதே அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைநிலையும் அதனுடைய செயல்பாடுகளையும் உணர முடியாமே இருக்கிறது அறியாமை என்று சொல்றோம். அது உணர்வதற்கு என்ன செய்தாலும் அதனால அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லைன்னா அறியாமையில் இருக்கிறது. அந்த அறிவு அறியாமையில் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் 5 அறிவு ஜீவன் வரைக்கும் இந்த இறைவனுடைய தன்மைகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியாத, அறியாத ஒரு நிலையில அதெல்லாம் இருக்குது. ஆனா அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவனாக வந்ததுதான் மனிதன். மனிதனுக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு வந்திருக்கிறது. இயற்கையினுடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு மனிதனிடம் வந்திருக்கிறது. 6வது அறிவு என்று சொல்றோம். அதை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்த நம்முடைய பெரியவர்கள் அந்த விண் தோன்றுகிறது, விண்ணினுடைய சுழற்சியில் வெளிப்படும் அலை ஒன்று தோன்றுகிறது, அந்த அலை காந்த அலை என்று பெயரிட்டார்கள். அது ஒரு சக்தி. அந்த சக்தி, அதை ஈர்க்கக்கூடிய சக்தி, தள்ளும் சக்தி உடைய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தை ஈர்த்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காந்தம் என்ற ஒரு சக்தி தான் பிரபஞ்சம் முழுவதும் பல்வேறு இயக்கங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அந்த இறைநிலையாகி சுத்தவெளி சூழ்ந்தழுத்தும் இயக்க ஆற்றலாகவும் இருக்கிறது.
அந்த இறைநிலை தன்னிருக்கம் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று மகரிஷி ஒரு பெயரை கொடுக்கிறார், ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஏதோ இறைநிலை இருக்குது, அது சுத்தவெளியா இருக்குது அப்படிங்கிறது இல்ல. அந்த சுத்தவெளி என்ற ஆற்றல் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது தன்னையை இயக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலாக இருப்பதனால் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டே, தன்னிலிருந்து பல உருவங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இருப்பதனால் எல்லாவற்றையும் விட்டு விடாமல், தன்னை விட்டு எல்லாவற்றையும் வெகு தூரம் விலக்கி விடாமல் எல்லாவற்றையும் தானே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் அது தள்ளும் ஆற்றல், கொல்லும் ஆற்றல், காந்தம் என்ற ஒரு சக்தி. கொஞ்சம் விலக்கி அப்படி கொஞ்சம் தள்ளி நிறுத்துது, ஆனா விட்டுறாது, அதை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு இயக்கமும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கமும் ஒன்றோடொன்று தொடர்பிலே இருக்கின்றன. ஒன்றோடொன்று ரொம்ப நெருங்கி ஒன்றுக்கு ஒன்று துன்பத்தை கொடுத்துவதில்லை, அந்த இயக்கத்தை குலைப்பது அல்ல, எல்லாம் ஒரு சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காந்த ஆற்றல், பிரபஞ்ச தோற்றம் வெளிப்படுத்தும் காந்தம், விளக்கும் ஆற்றல். இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திலும் கோள்களுக்கு இடையேயும் கோள்களுக்கு உள்ளேயும் நட்சத்திரங்களுக்கு இடையேயும் பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த காந்த சக்தியைத்தான் வான்காந்தம் என்று சொல்கிறோம். சரி, இப்ப இந்த உயிரை, இந்த காந்தத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்றால், மனதை கொண்டு உணர்ந்து கொள்ளலாம். மனதை கொண்டு முறையான ஒரு பயிற்சி, மனதுக்கான ஒரு பயிற்சியின் மூலமாக இந்த உயிரை, இந்த காந்தத்தை, இந்த இறைநிலையை மனிதன் தனது மனதை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை கண்டார்கள். அந்த பயிற்சிக்கு அகத்தவ பயிற்சி என்று பெயர் வைத்தார்கள், தியானம் என்று பெயர் வைத்தார்கள், தவம் என்று சொன்னார்கள், யோகம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த யோகம், தியானம் இவைகள் எல்லாம் மறைபொருள் உணரக்கூடிய பயிற்சியாக கொண்டு வரப்பட்டது. இப்ப நாம நம்மளுடைய உடல், கண்ணால் காணக்கூடிய உடலுக்கு பருவுடல் என்று பெயர் வைத்தார்கள். காண முடியாத இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய மறைபொருள் இயக்கத்துக்கு சூக்குமம் என்று பெயர் வைத்தார்கள். அது சூக்கும உடலாக இருக்கிறது, அது காந்த உடலாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டே வருகிறார்கள். அந்த ஜீவகாந்தம், இந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய காந்தம், உயிரினங்களுக்கு உள்ளாக உற்பத்தி ஆகிற காந்தம் ஜீவகாந்தம் என்றும், பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காந்தத்துக்கு வான்காந்தம். அப்ப ரெண்டு விஷயங்கள் காந்தத்துல ரெண்டு வகைப்படுகிறது. ஒண்ணு வான்காந்தம், இன்னொன்னு ஜீவகாந்தம். இந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் இரண்டுமே ஒன்றே ஒன்று இணைத்து கொண்டுதான் இருக்கிறது. இது தனித்தனியா பிரிக்க முடியாது, அது இணைக்கப்பட்டுதான் இருக்கிறது. அந்த உடலுக்குள்ளாக இருக்கும்போது ஜீவகாந்தம் என்றும், வெளியில இருக்கும்போது வான்காந்தம். பிரபஞ்சம் முழுவதும் அந்த காந்தம் என்ற ஒரே சக்தி தான் இருக்கிறது. நம்ம அதனுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி, எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயரை, எல்லாவற்றுக்கும் பெயரை மனுஷன் வச்சுக்கிட்டே வந்தான் இல்லையா? ஆன்மீகத்திலும் அந்த மனித அறிவு ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு பெயராக குறிப்பிட்டு கொண்டே வந்திருக்கிறார்கள். அதுல ஒரே காந்தம் தான், ஒரே சக்தி தான், அது இறை சக்தி தான். அந்த சக்தியை உடம்புக்குள்ளார அது ஜீவகாந்தம் என்றும், பிரபஞ்சத்தில் வான்காந்தம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வான்காந்தம் ஜீவகாந்தத்தினுடைய இணைப்பு, இயக்கம், சீர், சமன்பாடு இவற்றிற்கு ஏற்பதான் பல்வேறு தோற்றங்கள் உருவாகின்றன. அவைகள் எல்லாம் ஒரு ஒரு ஒழுங்கோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு ஒழுங்கோடு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இயக்கமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், உதாரணத்துக்கு பூமி தன்னைத்தானே 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. மணிக்கு 65,000 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தில் அது சிறிதளவும் பெறலாமல் அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் பேப்பர்ல சூரியன் காணவில்லை, பூமி எதிர் திசையில் சுழல ஆரம்பித்து விட்டது, எங்கேயாவது நியூஸ் வந்திருக்குதா? திடீரென்று இரவு இனி கிடையாது, இனி எப்பொழுதும் பகலாகத்தான் இருக்கும் என்ற நியூஸ் வந்திருக்கிறதா?
இந்த மாதிரி இயக்கத்தில், இறைநிலையினுடைய இயக்கத்தில், இயற்கை சக்தியினுடைய இயக்கத்தில் எந்த தவறும் இல்லாமல் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதான் துல்லிய சமதள சீர்மை. துல்லியமா நடக்குது. பிரபஞ்ச இயக்கங்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய இயக்கம், ஒவ்வொரு உடம்பிலும் இருக்கக்கூடிய இதயம், நுரையீரல் என்று ஒவ்வொரு உறுப்பும் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொருவருடைய உடம்பிலும் உருவாக்கப்பட்ட அந்தந்த உறுப்புகள் அதனதன் வேலையை ஒழுங்காக துல்லியமாக செய்து கொண்டு இருக்கின்றன. அந்த இயக்கத்தை சீர்குலைப்பது மனித அறிவாக இருக்கலாம். ஆனால் இயற்கையில அதுவால் உருவாக்கப்பட்ட அத்தனை இயக்கங்களும் ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த உயிரினங்கள், ஜீவராசிகளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பாருங்க. நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவைகள் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றன என்று ஞானிகள் எல்லாம் ஒரு குறிப்பு கொடுக்கிறாங்க. இதெல்லாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது. அந்த ஒழுங்கமைப்பு அது இறைநிலையே அதுவாக வந்திருப்பதனால் அந்த இறைநிலையுடைய அறிவை அவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அது இயல்பூக்க அறிவு என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த மாதிரி நம்ம அறிவுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த அறிவு தெய்வத்திடம், தெய்வம் என்று ஒன்று இருக்குமானால் அந்த தெய்வம் எவ்வாறு இருக்கிறது என்றால் அது அறிவாக இருக்கிறது, அறிவு சுரூபமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆகவே தெய்வ அறிவே மிகப்பெரிய பேரறிவு என்பதை உணர்ந்தார்கள். யார் உணர்ந்தா? மனிதன் உணர்ந்தான். மனிதன் எப்படி உணர்ந்தான்? தனது அறிவை கொண்டு உணர்ந்தான். தனது அறிவை கொண்டுதான் உணர்கிறான். அவனிடம் அந்த அறிவு இல்லை என்றால் தெய்வத்தை கூட அவனால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த தெய்வமாக இருக்கக்கூடிய, அறிவு சுரூபமா இருக்கக்கூடிய தெய்வத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதனுக்குள் அறிவு நன்றாக இயங்க வேண்டும். அவனிடம் அந்த அறிவு நன்றாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த தெய்வத்தையே உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய தன்மை என்ன? அறிவு ஜட பொருட்களில் 3 விதமாக இருக்கிறது, உயிரினங்களில் 6 விதமாக இருக்கிறது. அது என்னென்ன? அழகாக மகிழ்ச்சி விளக்கி கொண்டே வர்றாங்க. உயிரற்ற ஜட பொருட்களில் வடிவம், குணம், காலமாக இருக்கிறது. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. அமைப்பு, வடிவம், ஒரு அமைப்பு. அந்த அணுக்களுடைய சேர்க்கைகளில அவைகளிலே அணுக்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப 2 அணுக்கள் சேர்ந்தா ஹைட்ரஜன், 16 அணுக்கள் சேர்ந்தா ஆக்சிஜன். இப்படி அணுக்கள் அழகாக, இந்த அணுக்கள் ஒன்றாக இணைந்தால் அது இரும்பு, இத்தனை அணுக்கள் சேர்ந்தா அது தங்கம். இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பஞ்சபூதங்களாக ஒன்று சேர்ந்துச்சுன்னா, அதுக்குள்ளார உயிர் ஓடுச்சுன்னா அது ஜீவன். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு வடிவம், 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 வடிவம். அணுக்களுடைய சேர்க்கைகளுக்கு ஏற்ப வடிவம். அந்த அறிவு அந்த அந்த உயிரினங்களில், அந்த ஜட பொருட்களில் அது ஒரு குணத்தையும் கொடுக்கிறது. அந்த தன்மைகளுக்கு ஏற்ப ஒரு குணத்தை கொடுக்கிறது. தங்கத்துக்குன்னா ஒரு குணம், இரும்புக்குன்னா ஒரு குணம். ஒரு சயனைடு சாப்பிட்டாக்க ஒரு சின்ன துண்டை எடுத்து வாயில வச்சுட்டா அதனுடைய அறிவு வேலை செய்யும், உடலினுடைய உயிரை எடுத்து விடும். எவ்வளவு விழிப்போடு ஒவ்வொரு உணவுப் பொருளையும் நம்மளுடைய முன்னோர்கள் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்து 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 அதுல செத்து போனவங்க எத்தனை பேருன்னு தெரியல. எவ்வளோ லட்சம் பேரு நமக்கு முன்னாடி உணவு பழக்கத்தை நமக்கு நல்ல முறையில் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அவைகளையெல்லாம் இந்த இயற்கையில இருந்து சாப்பிட்டு இதெல்லாம் விஷம், இதெல்லாம் அமிர்தம், இதெல்லாம் உடம்புக்கு நல்லதல்ல, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது என்று பார்த்து 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 அந்த குணம், அந்த இயற்கையினுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் அறிந்து கொண்டே வர்றாங்க பாருங்க. அந்த குணம் எது, எந்த குணம் இதுல இருக்கு, இதுல என்ன குணம் இருக்கு, இதுல என்ன குணம் இருக்குன்னு பார்த்து 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 கண்டுபிடிச்சான். மனிதன் தான் இவற்றையெல்லாம் அறிந்தான். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கிறது, வடிவம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. இந்த செடி இத்தனை நாள், இந்த கீரை இத்தனை நாள் உயிர் வாழும்.
அதை செடியை எப்ப பிடுங்கி எப்ப நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த காயை எப்ப பயன்படுத்தணும், இந்த பழத்தை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், அது அழுகி போச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா, அது காயா இருக்கும், ஒரு பழம் கனியாவதற்கு முன்பாக காயா இருந்தா அதை பயன்படுத்த முடியும். காய் உணவுகள் அது முத்தி போச்சுன்னா பயன்படுத்த முடியுமா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துல அது சிறப்பாக இருக்கும். அந்த காலம் முடிந்தவுடன் அது பயனற்று போய்விடும். அது வடிவம், குணம், காலம். அதே அதை எது செய்கிறது என்றால் அந்த அந்த அணுக்களால் ஆன அந்த திடப்பொருட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதுதான் அறிவு என்று சொல்றாங்க. அடுத்தது உயிரினங்களில் அதே அறிவு 6 விதமாக இருக்கிறது. வடிவம், குணம், காலம். இது 3ம் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் வடிவம் இருக்கு, குணம் இருக்குது, காலம் இருக்கு. இதோடு கூட உணர்தல், தொய்த்தல், அனுபவம் பெறுதல். அந்த காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உணரும் தன்மை, ஒவ்வொரு ஜீவனும் ஒரு உணரும் தன்மையை உடையதாக இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆகவே அது அந்த அறிவினுடைய சிறப்பு. ஒவ்வொரு அறிவும், அந்த உயிரினுடைய அறிவெல்லாம் ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கின்றன. இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரித்து உணரக்கூடிய, நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் அவைகள் வைத்திருக்கின்றன. ஆகவே எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இல்லை, ஜீவன்களுக்கும் பகுத்து பார்த்து பிரித்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவைகளுக்கும் இருக்கிறது. அனைத்து தோற்றங்களுடன் அமைந்துள்ள இறைநிலையின் செயல் ஒழுங்கே அறிவு ஆகும். அப்ப இன்னொரு வார்த்தையை மகிழ்ச்சி கொடுக்குறாங்க, செயல் ஒழுங்கு. அங்கே ஒரு இயக்கம், ஒழுங்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எனிதிங் அண்ட் எவரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், அந்த இயக்கத்தினுடைய ஒழுங்கு, அந்த செயலினுடைய ஒழுங்கு, எல்லாம் ஒரு செயலிலேயே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த செயலிலே ஒரு ஒழுங்கு அமைப்பது அறிவினுடைய வேலை. அதனாலதான் ஒரு தவறான செயலை ஒருத்தர் செய்து விட்டால் அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறோம். பாருங்க, நம்ம இயல்பாகவே ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த இடத்தில் முதல் கேள்வி, மனிதன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அறிவு இருக்கிறதா, அறிவு இருந்தா இது செய்வியா, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கணும். ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் அறிவுல இன்னும் நிறைய விளக்கங்கள் தெரியாமல் அவருடைய அறிவு மூடி இருக்கிறது. அதனாலதான் மூடான்னு திட்டுவாங்க, முட்டாள்னு திட்டுவாங்க. அந்த மூடம் போன்று இப்பொழுது மழை மேகம் மூடி இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரும். கூட நீங்க இடி மின்னலாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. நான் சுத்திலும் இடி மின்னலா தான் இருக்குது. அதுக்கு இடையில தான் இதை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த மூடம், அறிவு ஒரு மயக்கத்தில் இருக்கிறது. அந்த அறிவுக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரியல. அதனால பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். மன்றத்துக்கு வந்தா கூட பல பேர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் கேள்வி கேட்டுதான் விளக்கம் பெறுகிறோம். யாரிடம் விளக்கம் பெறுகிறோம்? விளங்கி கொண்டவரிடம் விளக்கம் பெறுகிறோம். யார் விளங்கி கொண்டவர்? அவர்தான் குரு. குரு என்பவர் அறிவின் பூரண நிலையை அடைந்தவர், அறிவின் முழுமை நிலையை அடைந்தவர். அவருக்கு எந்த கேள்வியும் இல்லை, அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் பெற்று வைத்திருக்கிறார். அப்படி அந்த பேரறிவு, அனைத்தையும் அறிந்து கொண்ட அறிவு, இறைவனுடைய அறிவு, இந்த பிரபஞ்ச தோற்றங்கள், இயக்கங்கள் அனைத்தையும் அது படைத்து காத்து உணர்ந்து எல்லாத்தையும் தெரிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட, இயக்கி கொண்டிருக்கிற, முடித்து வைக்கின்ற, காத்து கொண்டிருக்கிற, மறைத்து கொண்டிருக்கிற, அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வமே பேரறிவு என்று சொல்லப்படுகிறது. அது உயிரினங்களில், உயிரற்ற பொருட்களில் வடிவம், அந்த அமைப்பு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. உயிரினத்தில் உணர்தல், தொய்த்தல், பிரித்துணர்தல். மனிதனிடத்தில் தன்னை அறிதல். நீங்க பாருங்க, இந்த 6வதாக வந்த ஜீவன், இறைவன்
பல பல தோற்றங்களாக தன்மாற்றத்தில் எடுத்து வந்து இறுதியாக மனிதனாக வந்திருக்கிறான். இறைவனே மனிதனாக வந்திருக்கிறான். தெய்வமே மனித ரூபமாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறது. அவ்வாறு வந்த அந்த மனிதனிடத்தில் அந்த தெய்வ அறிவு அங்கே உள்ளே இருக்கிறது. ஆனால் அது சிறு அளவில் எல்லை கட்டப்பட்ட இருக்கிறதுனால, அதில் சிலவைகள் எல்லாம் மூடி இருக்கிறதுனால், அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி மனிதனுடைய 6வது அறிவு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை உடையதாக இருக்கிறது. ஆனாலும் அவற்றில் சில இந்த கன்மங்கள் என்று சொல்வார்கள். ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 களங்கங்கள் என்று சொல்வார்கள். இந்த 3 களங்கங்களும் களங்கங்கள் 3 களங்கங்கள் ஆணவம், கன்மம், மாயை இவைகளால் அந்த அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது. மனித அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அது தன்னை உணராமல் தெய்வம் என்ற ஒரு பேராற்றலாக பேரறிவாக இருக்கக்கூடிய இறைநிலை உணர முடியாமல், இந்த இயற்கையினுடைய அமைப்புகளை உணர முடியாமல், இந்த செயல் விளைவு நீதிகளை உணர முடியாமல், இந்த வாழ்க்கை முறை உணர்ந்து கொள்ள முடியாமல் அது ஒரு ஒரு அறியாமையில தான் தொடங்குகிறது. அதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வயது அது எதையும் அறிந்து கொள்ளாத அறியாமையில் தான் தொடங்குகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு எல்லா அறிவும் கிடைக்கிறது இந்த உலகத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு கிடைத்து 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 கடைசியில் ஆன்மீக அறிவு கிடைக்கும் பொழுது அந்த மனித அறிவு முழுமை பெறுகிறது. எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறது, தன்னை உணர்ந்து கொள்கிறது. ஓ, அந்த இறைநிலையில் இருந்துதான் இது எல்லாம் வந்திருக்கிறது, நானும் வந்திருக்கிறேன், எனது உடல் வந்திருக்கிறது, எனக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் வந்திருக்கிறது, என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறதும் அந்த பேரறிவே என்பதை மனித அறிவு உணர்ந்து கொள்கிறது. மெய்ப்பொருளே விண்ணாகி அலை நிலையில் காந்தமாய், மேலும் விண் அடர்த்தி நிலைக்கு ஏற்ப பூதம் ஐந்துமாய், ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்து உயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாச்சுது. இவ்வளவு அழகா அந்த மனித அறிவு உணர்ந்து கொள்கிறது. அது ஒரு தாய்மானவர் என்ற அற்புதமான மகான் சொல்றார், சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே. இந்த தெய்வத்தை அறிவான தெய்வமே என்று ஒரு குறிப்பு கொடுக்கிறார். வேதாத்திரி மகரிஷி அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சு. அந்த இறைநிலையே எல்லாமாக மாறி கடைசியில இந்த உடல்களாக வந்திருக்கிறது, உருவங்களாக வந்திருக்கிறது, மனிதனாக வந்திருக்கிறது என்பதை ஆங்காங்கு இந்த பிரபஞ்சத்தில் காணும் அனைத்து பொருட்களும் உயிரினங்களும் இறைநிலையினுடைய தோற்ற வடிவங்களே என்பதில் உறுதியாக ஞானிகள் இருக்கின்றனர். நாம இருக்கிறோமா? இந்த பிரபஞ்சத்திற்கான அனைத்து பொருட்களும் உயிரினங்களும் இறைநிலையின் தோற்ற வடிவங்களே. இது முதல் கோட்பாடு. இந்த கருத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். மனவள கலைஞர்கள் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும். இறைநிலை எடுத்து வந்த தோற்ற வடிவங்களே அனைத்தும் இறைநிலையை தவிர வேறொன்றும் இல்லை, இருப்பதெல்லாம் இறைநிலையே. அந்த இறைநிலை ஒவ்வொரு கட்டமாக அணுவாகி, பஞ்சபூதங்களாகி, பேரியக்க மண்டல கோள்கள் நட்சத்திரங்களாகி, உயிரினங்களாக தொடர்ந்து வந்து இறுதியில் மனிதனிடம் 6வது அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அறிவின் பயணமே இந்த பிரபஞ்ச சரித்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரபஞ்ச சரித்திரம் என்று ஒன்று எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்ம உட்கார்ந்து சிந்திக்கிறோம். இந்த பூமி எப்ப தோன்றியது, இந்த மனுஷன் எப்படி தோன்றினா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள், எப்பொழுது இதெல்லாம் தோன்றியது, எப்பொழுது அது தோன்றியது, எப்பொழுது இந்த வீட்டை கட்டினா, எப்பொழுது இந்த கோயிலை கட்டினா, எப்பொழுது இதனுடைய சரித்திரம் என்ன, அதனுடைய சரித்திரம் என்ன, இந்த பூமியின் சரித்திரம் என்ன, பிரபஞ்சத்தின் சரித்திரம் என்ன, இப்படியெல்லாம் சொல்றோமே. இப்படியெல்லாம் நம்முடைய அறிவு சில கேள்விகள் கேட்குது அல்லவா? இந்த கேள்விகளுடைய அடிப்படை சாரம் என்னவென்றால், இந்த அறிவு தொடங்கியது இறைநிலையில், முடிகின்றது மனிதனிடத்தில். அந்த மனிதனிடம் வந்தோன அது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிறது. இறைநிலை, சுத்தவெளி,
அதிலிருந்து தோன்றியது இறைத்துகள்கள். அந்த இறைத்துகள் கூடிய கூட்டமே விண்கள். அந்த விண்களினுடைய கூட்டமே பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டமே பெரியக்க மண்டலம். அந்த பெரியக்க மண்டலத்திலே கோள்கள், அவைகளிலே உயிரினங்கள். அந்த உயிரினங்களிலே உயர்வான உயிரினமாக மனிதன். இதுதான் அங்கே அந்த அறிவு பயணப்பட்டு பயணப்பட்டு வருகிறது. த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம் எங்கே போய் முடிகிறது? இந்த அறிவின் பயணம் எங்கே முடியும்? மனிதன் வரைக்கும் வந்துருச்சு இல்லை இந்த அறிவு, அது புறப்பட்டு வந்திருக்கிறது அல்லவா? எப்பொழுது அது நிறைவு பெறும்? எப்பொழுது முழுமை அடையும்? அது மீண்டும் இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் பொழுது முழுமை பெறும். ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் என்று அருள் தந்தை அழகாக நமக்கு விளக்குகிறார். இதுல ஒரு குழப்பமும் இருக்கு. ஆன்மீகத்துல ஒரு குழப்பமும் வராது. இந்த கேள்வி, இந்த சிந்தனைகளை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம், ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். எல்லா பொருட்களிலும் இயக்க ஒழுங்காகவும் அறிவு இருக்கிறது. எல்லா உயிரினங்கள் இயக்க ஒழுங்கோடு உணரும் தன்மையாக அறிவு இருக்கிறது. அதோடு அனைத்திலும் காந்தமாகவும் செயல்படுகிறது. அந்த அறிவுங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அறிவு உணர்வுக்கு காந்தம். இப்படி வச்சுக்கோங்க. தெய்வமாக இருக்கக்கூடிய அறிவு உணர்வு பூர்வமாக காந்த இயக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் நமது அறிவை கொண்டு சிந்தனை செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும். தவம் செய்து அந்த காந்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய காந்த இயக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப தவம் செய்யும் பொழுது அது சிந்தனைக்கு உதவியாக இருக்கும். சிந்தனை செய்யும் போது தவம் அங்கு உதவியாக இருக்கும். ரெண்டும் ஒன்றுக்குள் ஒன்று தொடர்புடையது. ஆகவே ஆன்மீக சாதனைகளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மனவளக்கலை நமக்கு கொடுத்திருக்கிறது. வெறும் தவம் மட்டும் பயனாகாது, முழுமை தராது. வெறும் சிந்தனை மட்டும் முழுமை தராது. இரண்டும் இணைய வேண்டும். நாம் இப்பொழுது ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை தொடக்கத்திற்கு முன்பாக ஒரு தவம் செய்துட்டு தான் இதை தொடங்கணும். இதுதான் மனவளக்கலை. போதனை, சாதனை. போதனை என்பது வேதாந்தம், சாதனை என்பது சித்தாந்தம். எப்படி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கிறோம். ரெண்டும் இணைய வேண்டும். இந்த வகையில அந்த மனித அறிவு இறைநிலையிலும் தோன்றி வந்தாலும் அது தன்முனைப்பு என்ற நிலையில தான் தனது என்ற இரண்டு பற்றுக்களினால் பேராசி, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கட்சி, உயர்தல் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களை உருவாக்கி கொண்டுள்ளது. இந்த 6 தீய குணங்களினால் பொய், சூது, கொலை, களவு, கற்பழிவு என்ற பெரும் பாவ பழிச்செயல்கள் அந்த மனித வாழ்க்கையிலே வந்து விடுகின்றன. இந்த வகையில மனிதனிடத்தில் அறிவு உயர்ந்து இருக்கிறதா, உணர்ச்சி நிலையில் இருக்கிறதா என்றால் பெரும்பாலான அறிவு உணர்ச்சி நிலையில் இருக்கிறது. ஆன்மா அல்லது அறிவு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாருங்க. அறிவு என்பதற்கு இன்னொரு பெயர் ஆன்மா. மனம் என்ற நிலையில் இன்ப துன்ப அனுபவங்களிலேயே லயித்து தனது பிறவி நோக்கத்தை மறந்து மாயை நிலையில் செயல்புரிந்து வாழும் பொழுது அடிக்கடி உணர்ச்சி வயப்படுகிறது. ஒண்ணுமே தெரியாம வாழும் பொழுது அது பகுத்து 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 பார்த்து தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறது. அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அந்த நிலையில் பெரும்பாலும் 6 தீய குணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். இத்தகைய குண எழுச்சியில் தான் மீண்டும் மீண்டும் பழிச்செயல்கள் ஆற்றி தனக்கும் பிறர்க்கும் துன்பங்களை பெருக்கிக் கொள்கிறது. அவ்வாறு இந்த மனித வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது மனிதன் நல்லதையும் செய்யறான், கெட்டதையும் செய்யறான், நன்மையும் செய்யறான், தீமையும் செய்யறான், நன்மையான செயல்களையும் செய்கிறான், தீமை தரக்கூடிய செயல்களையும் செய்யறான். அனைத்தும் மனிதனுடைய அறிவினுடைய இயக்கத்தை ஒட்டியே இருக்கிறது. அதனாலேயே இந்த அறிவு விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்று ஞானிகள் சொன்னார்கள். விளைவறிந்த விழிப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் அவனுடைய காந்த மையத்தில் அனைத்தும் பதிவாகி கொண்டே இருக்கின்றன. அந்த கருமையத்தில் பதிவாகி கொண்டே இருக்கிறது. அது இருப்பாகி காலத்தால் எண்ணங்களாக செயல்களாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உடம்புக்குள்ளாக ஒரு கருமையத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? இந்த பரு உடலுடைய தோற்றத்துக்கு மூலப்பொருளான விந்துநாத சக்திகள், வித்து மையம். தூக்கும உடலுக்கு மூலமான உயிர் சக்தி,
பிரணவ சரீரம் என்று சொல்லக்கூடிய காந்த உடலுக்கு மையமான காந்த சக்தி, இந்த வித்தாற்றல், உயிராற்றல், காந்தாற்றல் மூன்றும் அழுத்தம் பெற்று அழுத்தம் பெற்று அழுத்தம் பெற்று சுழற்சியினுடைய ஒரு மையமாக ஒரு இடத்தில் கூடி இயங்கக்கூடிய ஒரு மையமே, ஒரு அமைப்பே கருமையம் என்று அருள் தந்தை அற்புதமாக விளக்குகிறார்கள். இன்றைய விஞ்ஞான காலத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு ஒப்ப அந்த கம்ப்யூட்டர்ல எப்படி எல்லாம் அதுல பதிகிறது, எப்படி அது வேலை செய்கிறது, அது இந்த ஒவ்வொரு இயக்கமும் எப்படி இருக்கிறது, அதே போல நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் இந்த உடம்பே ஒரு நவீன கம்ப்யூட்டர் சாதனம் போல இருக்கிறது என்பதை மகிழ்ச்சி நமக்கு விளக்குகிறார். உதாரணத்துக்கு இன்றைய விஞ்ஞானத்தை மகரிஷி எடுத்துக்கொண்டு விளக்கும் பொழுது நமக்கு எளிதாக புரியும். ஆகவே இந்த மனிதன் வாழ்க்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது, மனிதன் வந்து பிறந்து வாழும் பொழுது ஒரு அறிவை பெற்று வந்திருக்கிறான். வரும் பொழுதே ஒரு அறிவை பெற்று வந்திருக்கிறான். அந்த அறிவிலே பல பதிவுகளை எடுத்து வந்திருக்கிறான். அந்த பதிவுகள் சஞ்சித பதிவுகள் என்று சொல்லப்படுகிறது. வாழும் பொழுது அவனுடைய அறிவில பல பதிவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறான். அது பிராரப்தம். இனி வரும் காலம் அது ஆகாமிய பதிவுகள். ஆகவே பிறக்கும் பொழுதே ஒரு வினை பதிவுகளை எடுத்துக்கொண்டே இந்த தேகம் வருகிறது என்பதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ பிறக்கும் போது ஒரு பதிவுகளோடு இந்த அறிவு வந்து பிறக்கிறது. போகும்போது இந்த அறிவு பல பதிவுகளை எடுத்துக்கொண்டு போகிறது. போகும் பொழுது எதை எடுத்துக்கொண்டு போகிறது? இந்த அறிவு என்ன வினைகளை செய்ததோ அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறது. வேறு எதையும் பொருளோ புகழோ அதிகாரமோ செல்வாக்கோ எதையும் எடுத்துட்டு போக முடியாது, வினை பயனை தவிர. வாழுகிற காலத்தில் ஒரு இந்த அறிவினுடைய சிறப்பை உணர்ந்தவங்க ஒரு நாகரீகம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய நா என்றால் நாக்கு, பேச்சு, அகம் என்றால் உள்ளம், இரிகம் என்றால் மனம். இந்த மூன்றும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு அறிவாட்சி தரத்துடன் நடந்து கொள்கிறான். நா, அகம், இரிகம், நாகரீகம், அறிவாட்சி தரம் என்று மகிழ்ச்சி ஒரு வார்த்தையை சொல்வார். அத்தகைய ஒழுங்கோடு வாழுகிற வாழ்க்கை ஒரு கலாச்சாரம், ஒரு கலை, ஒரு முறையை அமைத்துக் கொள்வது. தன்னுடைய எண்ணம் சொல் செயல்களை, தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக, கடமையாக, ஈகை உணர்வோடு, ஒரு பண்பாட்டோடு சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையே கலை. அதிலிருந்து வந்ததுதான் கலை ஆச்சாரம். அதை பின்பற்றுவது ஆச்சாரம் என்று சொன்னார்கள். எந்த செயல் செய்தாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ உணர்ச்சி துன்பம் இல்லாத வகையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒழுக்கம், அது ஆச்சாரம் என்று சொல்லப்பட்டது. அப்ப மனித வாழ்க்கை அந்த அறிவோடு தொடங்குகிறது. அந்த அறிவு மயக்கத்தில் இருக்கிறது, அறியாமையில் இருக்கிறது, அலட்சியத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறான். உணர்ச்சி வயப்பட்டு மனித அறிவு செயல்படுகிறது. இம்மூன்றும் எங்கோ அந்த அறிவுல ஒரு குறையை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே அறியாமை வேண்டாம், அலட்சியம் வேண்டாம், உணர்ச்சி வயம் வேண்டாம். இந்த மூன்றும் அறிவினுடைய குறைபாடு. அதனாலதான் மனிதனுக்கு மட்டும் இந்த அறிவுக்கு பயிற்சி தேவையாக இருக்குது. மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அவைகள் இயற்கை அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு அவைகளோடு வாழ்ந்துட்டு முடிஞ்சிட்டு போகுது. மனிதன் மட்டும் அந்த தெய்வத்தினுடைய அம்சமாகவே முழு சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உடலை எடுத்துக்கொண்டு வந்ததுனால அந்த உடல் ஒன்று நல்லதாகவும் பயன்பட்டு கொண்டே இருக்கும், அல்லது துன்பமாக பயன்பட்டு கொண்டே இருக்கும். ஒரே உடல் தான், ஒரே மனிதன் தான் 4 பேருக்கு பயனுள்ள வகையில் வாழ்கிறான். ஒரே மனிதன் 10 பேருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு வாழ்கிறான். ஒரு மனிதன் 10,000 பேருக்கு உதவி செய்கிறான். ஒரு மனிதன் 10 லட்சம் பேரை அழிக்கிறான். இதுதான் இந்த உலகத்தினுடைய அறிவினுடைய குறைபாடு. அந்த அறிவில் இருக்கக்கூடிய குறைபாடே, அறிவின் வறுமையே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பம். இது மூன்றும் சமநிலை அடைய வேண்டும். மனிதன் இயற்கை உணர வேண்டும், தனது ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையோடு இணைந்து வாழ பழகணும். ஆன்மீக வாழ்க்கை என்பது தன்னையும் அறிந்து கொண்டு இந்த ஆன்மாவையும் அறியணும், இயற்கையை அறிந்து கொள்ளணும்.
அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை மனித அறிவு பெற்றிருக்கிறது. மனிதனிடம் ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்பு அம்சம் என்ன? அனுமானம், யூகம். எந்த ஒன்றையும் நாம் அந்த புலன்களால் காண முடியவில்லை என்றாலும், புலன்கள் காண முடியலைன்னாலும் ஆறாவது அறிவினால யூகித்து உணர்ந்து கொள்ள முடியும். யூகம், யுக்தி, யோசனை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. யூகம், யுக்தி, யோசனை. அந்த யூகம், அந்த அனுமானம், அசம்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த மனம் அதை அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிந்தனை செய்கிறது. அப்படி சிந்தித்து சிந்தித்தே அதை கண்ணால் பார்க்கலைனாலும் அறிவால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது. இவ்வாறு அறிவை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அறிவினுடைய சிறப்பு, அந்த அறிவை அறிந்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அந்த இருப்பு நிலையானுடைய அறிவே நமது உடலுக்குள்ளாக இயக்கமாக இருக்கும் பொழுது மனமாக இருக்கிறது. அதை பதிவு செய்யக்கூடிய இடத்தில் அறிவாக இருக்கிறது. நாம் எந்த வகையில் இந்த மன அலை செலுத்தினாலும் அங்கு இருக்கக்கூடியதை அறிவால் உணர முடியும். அப்படி நம் அறிவை அறிந்து கொண்டால் நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் வெளிப்புறத்திலே பலவற்றை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த அறிவு தன்னையே அறிந்து கொள்கிறதா என்றால் அதுதான் விடுபட்டு போயிருக்கிறது. அப்ப அதை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அறிவே தான் நானாகவும் இருக்கிறேன் என்பதை மனிதன் தெரிந்து கொள்கிறான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்படி எல்லாம் வள்ளுவர் சொல்கிறார். அப்ப அறிவே தான் நானாக, இந்த உடலுக்குள்ளாக அறிவே நானாக இருக்கு. உடலும் அல்ல, உயிரும் அல்ல, மனமும் அல்ல என்பதை நாம் போன அகத்தாய் பயிற்சியில பார்த்திருப்போம். நான் யார்? நான் உடல் அல்ல, அழிந்துவிடும். உயிர் அல்ல, அதுவும் அழியக்கூடியது. மனம் அல்ல, அதுவும் கிடையாது. நான் இது இயக்கத்தில் இருப்பது. அறிவு என்ற ஒன்று இருப்புக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த அறிவை யாரும் அழிக்க முடியாது. அதுவே ஆன்மாவாக இருக்கிறது. அதுவே நான். அதைத்தான் வேதங்கள்ல சொன்னாங்க. தத்துவம் அசி, அதுவே நீயாக இருக்கிறாய். தான் தன்னிலை அறிதல். நம்ம அறிவை பத்தி பேசிக்கிட்டே போறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளே அறிஞ்சுக்கிறோம். ஏன்னா நாமளே அறிவாக இருக்கிறோம். அப்ப இயற்கை எனும் மறுபேராற்றல் அதன் பேரறிவு மனிதனிடத்தில் தன்னை அறிதல் என்ற நிலையில் இயங்குகிறது. ஆகவே தெய்வத்தையும் மனிதனையும் பிரிக்க முடியாது. தெய்வம் பேரறிவு என்றால் மனிதன் சிற்றறிவு. இது இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த உடம்புக்குள்ளாக சொல்லுவாங்க. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை பேரறிவும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை மனித அறிவும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உடம்புக்குள்ளாக இருந்து இயக்கி கொண்டு எல்லாவற்றையும் உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவு எது என்றால் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த மூலமே தெய்வமாக, அந்த தெய்வமே அறிவாக இந்த உடலுக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதனுடைய உடலே கோயில், அவனே அறிவாக உள்ளான், அவனுள் விளங்கும் அறிவே தெய்வமாக உள்ளது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நடமாடும் அறிவித்திருக்கோயில் என்று வேதாத்திரி மகர்ஷி கூறிக்கொண்டே இருந்தார். அறிந்தது தெய்வம், மலர்ந்தது அன்பு. ஏன் மனிதன் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு கேள்வி. ஏன் மனிதன் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? அப்பொழுதுதான் உண்மையிலேயே முழுமையாக நீடித்த அன்பு மனித மனதில் மலரும். ஏனென்றால் இந்த அனைத்து பொருட்களிலும் இறைநிலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறான். இறைநிலையை சூழ்நிலையால் ஆங்காங்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதை உணர்ந்து கொள்கிறான். அந்த துன்பத்தை நீக்குவதும் இறைநிலையே, நீக்கக்கூடிய இடத்தில் இருப்பதும் இறைநிலையே, துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதும் இறைநிலையே. அந்த அறிவு இந்த அறிவுக்கு உதவி செய்கிறது. இதுதான் அந்த ஈகை என்று சொல்கிறோம், தியாகம் என்று சொல்கிறோம், அன்பு என்று சொல்கிறோம், இரக்கம் என்று சொல்கிறோம், வெவ்வேறு பெயர்கள். அந்த அறிவினுடைய ஒரு ஒரு மாற்றம், அந்த மனிதனுக்கு ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம், அதுக்கு பேர் நம்ம வச்சிருக்கிறோம். உதவக்கூடிய நிலையில் அது அன்பு என்று சொல்கிறோம்.
அந்த வெளிப்பாடு அதுவே அன்பும் கருணையுமாக மாறுகிறது. அந்த மாற்றம் இயல்பாக வர வேண்டும். அதை ஒரு சட்டத்தினாலோ ஒரு பயமுறுத்தியோ இந்த அன்பு கருணை எல்லாம் கொண்டு வந்து விட முடியாது. அது தானாகவே மலர்ச்சி பெற வேண்டும். தானாக மலர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த அறிவுக்கு உண்மையான விளக்கம் வேண்டும். இப்படியெல்லாம் அந்த அறிவே தெய்வமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் தாய்மானவர், திருவள்ளுவர், திருமூலர், ராமலிங்கர், வேதாத்திரி மகரிஷி எல்லாரும் அதை அங்கே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அறிவே தெய்வம். இந்த உணர்வுல மகரிஷி அவர்கள் நிறைய கவிகளை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு கவியை பாருங்க. இறைவா நான் எனை விடுத்து உனை மதித்தேன் வேறு ஒரு உருவத்தில். இந்த இடத்துல ஒரு பிராக்கெட்ல ஒண்ணு போட்டுக்கணும். வேறு ஒரு உருவத்தில் எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நிறைவில்லை. வெவ்வேறு உருவங்களில் நான் உன்னை வணங்கி வணங்கி பார்த்தேன், நிறைவில்லை. என் அறிவோ நிலைக்கவில்லை, நேர்வழியோ புரியவில்லை. நினைந்து ஆழ்ந்தேன், மறைபொருளாய் இயங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன். இறைவா உன்னை நான் உணர்ந்தேன். அங்கு அவ்வாறு உணர்ந்த போது அங்கு நீ நானாய் கண்டேன். உறைந்து விட்டேன் உன்னில் நான் உணர்ந்து உணர்ந்து உலகு இதை உணர்ந்து உய்ய தொண்டு ஏற்றேன். அற்புதமான ஒரு சிந்தனை பாருங்க. அங்கு நீ நானாய், நீ வேறு நான் வேறு அல்ல. நான் உன்னை பார்ப்பதற்காக, உன்னை அறிந்து கொள்வதற்காக செல்லும் பொழுது அங்கு உன்னை எனது அறிவு கொண்டு உணர்ந்து கொண்டேன். ஆனால் அங்கு நீ நானாகவே இருப்பதை தெரிந்து கொண்டேன். நீ வேறு நான் வேறு இல்லை. எது தெய்வத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறதோ அந்த முயற்சி செய்த அறிவே தெய்வமாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது அறிவினுடைய சிறப்பு மூலத்தை அறிதல். அந்த அறிவை உயர்த்துவதே மனித வாழ்க்கையினுடைய நோக்கம். அதுக்குதான் அறிவாட்சி தரம். அறிவாக இருக்கின்ற இறைநிலை உணர்தல் மற்றும் அறநெறிப்படி வாழ்தலே மதங்களின் கருத்தாகும். அத்தகைய பயிற்சிக்கு யாகம் மற்றும் யோகம் என்ற வகையில் மனதிற்கு பயிற்சி வழங்கப்பட்டது. யாகம் வெளிப்புறமாக செய்தல், யோகம் உட்புறமாக செய்தல். ஆலயம் அறிவு செம்மைப்பட்டு லயமாகும் பயிற்சி ஆலயம். ஓர்மை நிலை, அடக்க நிலை, ஒடுக்க நிலை, கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன், சமாதி. இந்த வகையிலே மனப்பயிற்சிகள், மனதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து 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 அந்த தெய்வத்தை அறிய முயற்சி எடுத்தார்கள். அதை ஆலய வழிபாட்டு முறைகளிலே மந்திரங்கள், பிரார்த்தனைகள் மூலமும் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். குழந்தை அறிவிற்கு அது அவசியம் தேவையாக இருக்கிறது. குழந்தை அறிவாக இருந்துதானே மனிதன் உருவாகி வருகிறான். அப்ப அங்கிருந்தே தொடங்கிவிட வேண்டும். ஒரு ஒழுக்கத்தை, ஒரு இயக்க சீர்மையை, அறிவின் சிறப்பை, இந்த துன்பம் தராத வாழ்க்கை அமைத்துக் கொள்வதை குழந்தை வயதிலிருந்தே பக்தி வழியில் அதை பண்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அறிவு முழுமையடைய வேண்டும் என்றால், ஒரு கட்டத்தில் அறிவு முழுமையடைய வேண்டும் என்றால் யோகமே சிறந்தது வழிபாடு, அகநோக்கு பயிற்சியே உகந்ததாக இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்தார்கள். யார் எந்த வழிபாட்டு முறையை இந்த உலகத்தில் செய்தாலும் அவர்கள் தன் மனதையே வழிபடுகின்றார்கள். இது வேதாத்திரியத்தினுடைய ஒரு அற்புதமான கோட்பாடு. யார் எதை வணங்கினாலும், எந்த உருவத்தை வணங்கினாலும் அவர்கள் தன்னுடைய மனதை கொண்டுதான் வணங்குகிறார்கள். அவர்களுடைய மனமே அந்த உருவமாக மாறுகிறது. ஆகவே அவருடைய மனதையே வணங்குகிறார்கள். மனம் என்ற காந்த சக்தி, அறிவு இயக்கமே அந்த வடிவத்தை எடுக்கிறது, அந்த உருவத்தை மனதிலே எடுக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த மனம் அந்த வடிவமாக மாறி இருக்கிறது. அந்த வடிவமாக மாறி தன் வணங்குகிறது. ஆகவே மனதைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவினுடைய இயக்கத்தை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யாரையும் வேறுபடுத்தி பார்க்காதீர்கள் என்பது வேதாத்திரியம். யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் அவர்களை வேறுபடுத்தி பார்க்காதீர்கள். யார் எந்த உருவத்தை வழிபாட்டு முறைகளை வைத்திருந்தாலும் அவர்களை வேறுபடுத்தி பார்க்காதீர்கள். அவர்களை எந்த விதமான ஒரு குறையோ அவர்களிடம் பார்க்க வேண்டாம். அவரவர்களுக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய அறிவைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.
மனம் தன் மூலத்தை அறிவால் அறிந்து ஞானத்தோடு மூலத்தின் மீது மனதை செலுத்தி யோகம் செய்யும் போது மனம் பேரமைதி அடைகின்றது. மனம் அறிவாக மாறி தெய்வ நிலை உணர்கிறது. இறையுறை முழுமையாக பெற்றுக்கொள்கிறது. தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. அதான் மகரிஷி சொல்றார், கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளே கருத்தாயிருக்கும் காட்சியை காண்பாய் அங்கே. கடவுள் உருவத்தை வணங்கும் பொழுது அதுக்கு பின்னாடி என்ன கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பது உன் அறிவால் சிந்தித்துக் கொண்டு வணங்கிக்கொள், உணர்ந்து வணங்கு என்று சொல்றார். பக்தி வழியில் விளக்கம் இல்லாத முறையில் வணங்குவது பக்தி வழி. அங்கே பக்தி ஏதோ ஒரு வகையில அந்த இறைவனை வழிபாடு தேவை. ஆகவே பக்தி வழியும் அவசியம் தேவை. மீண்டும் அண்டர்லைன் இட்டு கூறுகிறேன், பக்தி வழி அவசியம் தேவை. யாருக்கு அதிகமாக தேவை? குழந்தைகளுக்கு அதிகமாக தேவை. ஞான வழி, பக்தி மார்க்கத்தின் வழி ஞான மார்க்கத்திற்கு வர வேண்டும். இரண்டும் மனித குலத்திற்கு நலம் விளைவிக்க கூடியவையே. வேதாத்ரி மகரிஷி கூற்று. பக்தி முதல் படி, ஞானம் முடிவான வாழ்க்கை நெறி. எந்த வயதில் இந்த யோகத்தை தொடங்க வேண்டும்? கருவறிந்து கருத்தொடங்கி தவம் இருக்க கற்பதற்கு வயது 16 வேண்டும். கரு முதிர்ச்சி அடையாமல் நம் இதை பழக்க கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காது. குழந்தைகளுக்கு இதை தாங்காது, தவம் தாங்காது. கருதவத்திற்கு அருகதையாம் அன்னால் மட்டும் கருத்தை விரித்து ஒன்றல் ஜபம் உருவ தியானம் இவைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு தேவை. கரு முதிர்ந்தும் கருத்தை விரித்தே வணங்கல். கனி இருப்ப காய் உண்ணும் வகை போல நல்ல அறிவு மேலோங்கி வரக்கூடிய காலத்திலும் போய் உருவ வழிபாட்டிலே நின்று கொண்டிருந்தால் கனி இருப்ப காய் உண்ணும் வகை போல ஆகும். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம். அதுவேதான் அனைத்துமாக இருக்கிறது. நம்ம உடம்புக்குள்ளார மனமாக இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது. அஞ்சுவது ஏன்? துணிந்து உரைப்போம், அறிவே தெய்வம் என்கிறார். அறிவுக்கு மேன்மைநிலை என்றும் உண்மை நிலை என்றும் இரு நிலைகள் உண்டு. புலன்கள் மூலம் உணர்ச்சிகளாக இன்ப துன்ப அனுபவங்களாக உலகை அறிகிறோம். இது புற அறிவாகும். நிறைய பேரு இந்த அறிவுதான் தெய்வம் என்பதில் சில குழப்பங்களை அடைவார்கள். என்ன குழப்பம்? அறிவு என்பது ஒரு இயக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஜடம் போல ஒரு விஷயமாக அறிவை நினைத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக. அது தெய்வமாக இருக்கிறது என்பதை உடனே அந்த அறிவால் ஒத்துக்கொள்ள முடியாது. அது புறத்திலேயே அது பார்த்து பார்த்து ஒன்றை விளங்கிக் கொள்வதற்காக இதை பயன்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது அறிவின் படக்கு நிலையான அலைநிலையில் மனமாக இயங்கும் நிலை, இதுவே மேன்மை நிலை. மனதின் உட்பொருளாக உள்ள அறிவுதான் மெய்ப்பொருள் என்றும் உண்மை அறிவு என்றும், அதுவே உள்மை உண்மை, உண்மையே கடவுள், உள்மை அதுவே தெய்வம், அந்த அறிவே தெய்வம், உண்மையே தெய்வம் என்பதை உணங்கினார்கள். இதைத்தான் வேதங்களில் இருந்து மகா முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதுவே நீயாக இருக்கிறாய். அந்த பேரறிவே நீ என்று சிற்றறிவாக இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி, உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவும் பிரம்மமே. எல்லா தோற்றங்களாகவும் வந்திருப்பதும் பிரம்மமே. உனக்குள்ளாக உணர்வாக இருப்பதும் பிரம்மமே. இத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உட்பொருளை அறிய வென்றால் விவாதத்தால் முடியாது. கேள்வி கேட்டு விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என் கருத்தை சிறந்தது என்று வாதித்துக் கொண்டே இருப்போம். அங்கே உண்மை கருத்தை விளங்கிக் கொள்வதற்கு ரிசப்டிவிட்டி இருக்காது. அதனால விவாதம் செய்யாதீர்கள் என்பார் அருள் தந்தை. விவாதத்தினால் உங்களுடைய அறிவு மறைக்கப்பட்டு விடுகிறது. நன்கு தெரிய வேண்டிய பல விஷயங்களை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். உங்களையே உங்களுடைய கருத்தை சிறந்தது என்று சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். 4 உண்மை கருத்துக்கள் உங்களுக்கு வராமல் போய்விடும். அறிவை ஒன்றி வேதமாய் காணும் கற்பனை தோற்றங்கள் பிறக்குமிடம் கண்டு நிற்க வேதம் என்ற போதனைகளில் பொதிந்து கருத்து உயரும் பூவுலக மாந்தர்களை பண்படுத்தி நாதத்தின் மூலம் என்ற மௌனம் காட்டி நான் யார் என்று அறிய வைக்கும் மார்க்கமாகும் மனவளக்கலை. அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய பொறி ஐந்தின் புலனைந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். நெறி பிறந்து மனித நாற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்தை இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். இவ்வாறு நம்ம அறிவை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் அறிவுதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டார். தவத்தில் நன்கு ஆழ்ந்த அந்த காந்த உணர்வையும் பெற்று விடுகிறார். மனதை விரித்து நின்று பழகிறாரு, ஒடுக்கி நின்று பழகிறாரு, அடக்கி நின்று
அந்த சமாதி என்று சொல்லக்கூடிய இறை உணர்வை வரைக்கும் தெரிந்து கொள்கிறார், தனது அறிவால் உணர்ந்து கொள்கிறார். அவ்வாறு உணர்ந்து கொண்ட போது என்னுள்ளே அகத்ததுவாய் இயங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னலது போல் காட்டும் வழிமதித்து, அவ்வப்போது மின் அல்லது போல் காட்டும் வழி, எப்போதும் அது சொல்லிக்கொண்டே இருக்குமா. அந்த இறைநிலை இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய் என்று இறைநிலை கூறிக்கொண்டே இருக்கும். இத்தகைய உயர்வை அடைவதுதான் மனிதனுடைய ஒரு பிறவியினுடைய உச்சமான ஒரு நிலை. அந்த தெய்வத்தோடு முழுமையாக ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டு தெய்வத்தினுடைய அம்சமாக மாறிவிடுகிற பொழுது அந்த தெய்வமே அவனுக்குள் இருப்பாக இருந்து காப்பாக இருந்து வழி நடத்தி கொண்டு இருப்பதை மனிதன் உணர்கிறான். ஆகவே இறைநிலையிலிருந்தே தன்மாற்றத்தால் எல்லா உயிர்களும் வந்திருப்பதை உணர்ந்து எந்த ஊருக்கும் துன்பம் போக்கும் அளவிற்கு நம் செயலில் ஒழுங்குபடுத்திக் கொண்டு வாழ்வது, கருணையோடு வாழ முயல்வோம். இதுதான் நம்ம அவசியம் தேவை. இந்த உணர்வுக்காகத்தான் ஆன்மீகத்துல பெரியவர்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது அருள் தந்தையும் நமக்கு பல்வேறு கோணத்தில் அந்த ஆன்மீக கருத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த தத்துவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு.